அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பூர்வீகமாக கொண்டது. திண்டுக்கல்லில் இந்த கத்திரி தான் அங்கே பிரதானமாக இருக்குது. அதாவது சல்லி கத்திரின்னு சொல்லுவாங்க இதை. இந்த கத்திரி ரகம் திருப்பூர் பிரியாக்கா மூலியமாக எனக்கு கிடச்சிது. உண்மையாலுமே இந்த ரகம் மாடி தோட்டத்துக்கு ஒரு அருமையான ரகம்னு சொல்லலாம். இதை நான் ஒரு நார்மல் பெரிய க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எனக்கு காய்கள் இது வரைக்குமே நாங்கள் ஒரு 20-25 காயை பறிச்சுட்ருப்போம். இதுலேருந்து சுவையின் அடிப்படையிலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. இது காய்கள் எல்லாம் இது போல் பச்சையில் அந்த அடிப்பகுதியில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரிகள் வந்திருக்கும். இந்த திண்டுக்கல் கத்திரியோட காய்கள்லாம் ஒரு நார்மல் கத்திரிக்காயை விட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதுனால. இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா இது போல் வெள்ளை கலரில் தான் இருக்குது. எல்லாமே வெள்ளையாக தான் பூக்குது. நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள் எல்லாம். அப்புறம் நீங்கள் காய்கள் பறிக்கிறப்ப கொஞ்சம் செடியை விளக்கிட்டு பார்த்து பறிங்க, ஏன்னா இலைகளில் மறைச்சிருக்கு. பாரம்பரிய நாட்டு காய்கறி ரகங்களில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அதுவும் இந்த கத்திரிக்காயில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது போல் நாட்டு காய்கறிங்களை அதிகமாக உணவில் சேர்த்துக்குங்க. மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.